அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த குரோதி வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசம் எல்லாம் கொண்டாடப்படும் உத்திர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்றது. அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை திருமணம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும், மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். மேலும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பது அரிது, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பது அரிது. செவ்வாய்க்கு உரிய தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வருவதோடு சுய ஜாதகத்தில் பாதசார அடிப்படையில் தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் முறையாக வழிபட்டு வந்தால் முத்தான வாழ்க்கை அமையும். செவ்வாய் தோஷத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிற ஆற்றல் இந்த பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. மேலும் இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் கும்பராசியில் வக்ரமாகின்றார். 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். சனி பயிற்சி நடக்கின்றது. பங்குனி 24ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற வைராகியத்துடன் வாழ்ந்து வரும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் மனதில் இருப்பதை எந்த நிலையிலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அடுத்தவர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு நேர்மைக்காக வாழ்ந்து வருவது போல் வெளிக்காட்டிக் கொள்பவர்கள் நீங்கள். எப்போதும் அமைதியாக நீங்கள் இருப்பதால் உங்களை பரமசாது என்று எண்ணிவிட முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான பல நிகழ்ச்சிகளை எதிர்கொண்டு துணிச்சலாக வெற்றி நடைபெறக்கூடியவராக இருப்பீர்கள். உங்களால் பல நிகழ்வுகளை உருவாக்கிவிட முடியும். பிறரால் சாதிக்க முடியாதவற்றை நீங்கள் சாதிப்பீர்கள். எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும். உங்கள் குணத்தாலும் அவசரத்தாலும் பொறாமை குணத்தாலும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். தனது சுய வருமானம், தனது குடும்பம் என்று ஆனதற்கு பிறகு துணையின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகியும் செல்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் வளர்ச்சி மீது அதிக பொறாமை கொள்வதுடன் அவர்களுக்கு எதிரானவர்களாகவே நீங்கள் மாறிப்போவீர்கள் என்பதால் ஒரு கட்டத்திற்கு மேல் உங்கள் நிலை கேள்விக்குறியாகவே மாறிவிடும். உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் உஷார் பேர்வழியான நீங்கள் உங்கள் எண்ணங்களை செயலாக்க என்ன வழி என்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து விடுவீர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு 2இல் சூரியனும் ராகுவும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். சகாய ஜீவனஸ்தானாதிபதியான செவ்வாய் கிரகம் 3 வாரங்கள் வரை மிதுனம் ராசியில் அமர்ந்திருக்கின்றார். ஆனாலும் புதன் பகவான் அற்புதமான நிலையில் இருக்கின்றார். கேது பகவான் சரியில்லை. இருந்தாலும் ராசிநாதன் ஆட்சி பலம். அதை வைத்து யோகாதிபதியான சுக்கிரன் உச்ச நகர்ச்சி ஏற்படுத்துகின்ற அதிர்ஷ்ட அனுபவத்தை கொண்டும் உங்களுக்கான அனைத்து காரிய முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான முழு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போவது ஜீவனாதிபதியான செவ்வாய் ஒருவரே. இருந்தாலும் ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு காலமாக இருப்பதால் ஜென்மசனியாக நகர்வதால் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பமும் சந்தேகமும் புரண்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எல்லாவித கடுமை நிலைமைகளும் மாறப்போகின்றது. உங்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகளும், வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை விவகாரங்களும் சச்சரவுகளும் இந்த மாதம் தீரப்போகின்றது. குடும்ப உயர்வுக்கு எந்தவித குறுக்கீடும் வராது. வாழ்க்கை துணை வகையிலும் சந்தோஷம் அதிகரிக்கவே செய்யும். திடீர் உபரி வருமானங்கள் நிறையவே கைக்கு வரும். உங்கள் இல்லத்திற்கான அத்தியாவசிய விஷயங்களும் பூர்த்தியாகும். சேமிப்பு உயரும். உங்கள் குடும்பத்திற்கான ஆடம்பர பொருள் சேர்க்கை நிறைய ஏற்படும்.
ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் இனிமேல்தான் நீங்கள் நினைத்த மாதிரியான உயர்வுகள் கிடைக்கும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்கள் திட்டமிட்டபடி உயர்வுகளை தரும். இந்த மாதம் வெள்ளி, புதன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வரவுகளும் பல பிரச்சனைகளுக்கு விடிவு காலமும் உண்டு. மேலும் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி வலுவிழப்பது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை தூக்கும். அஷ்டமாதிபதி வலுவிழப்பதால் தடைப்பட்ட சில காரியங்கள் தானாக நடைபெறும். கட்டிடம் கட்டும் பணி பாதியில் நிற்கின்றது என்ற கவலை இனி இருக்காது. மாமன் மைத்துனர் வழியில் உருவான மனக்கசப்பு மாறும். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீர்கள். பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியில் வக்ரம் பெறும் பொழுது நல்ல பலன்களை வழங்குவார் என்றாலும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதிரிகளின் பலம் கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுரகுரு வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். வாகனம் வாங்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டு அகலும். குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலர் கைமாற்று வாங்குவார்கள். பயணங்கள் பலன் தரும் வகையில் அமையாது. நல்ல பலன்கள் தேடி வர சுக்கிர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகியங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு குறைபாடு வந்து சேரும். உடன்பிறப்புகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் உறுதியாகலாம். சொந்த கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றும் சூழலும் உருவாகும். மேலும் கடந்த 2 வருடமாக உங்கள் ராசியான கும்பராசிக்குள் ஜென்மசனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி அதாவது 29/3/2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீன ராசியில் பாதசனியாக சஞ்சரிக்க போகிறார். இதுவரை உங்கள் ராசியில் ஜென்மசனியாக சஞ்சரித்து வந்தவர் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பார். பண தட்டுப்பாட்டை அதிகரித்திருப்பார். எந்த வேலையையும் எடுத்தோம் முடித்தோம் என்று முடிக்க முடியாத அளவிற்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் தந்திருப்பார். உடலில் நோய் தொல்லையை அதிகரித்து சிரமத்திற்கு ஆளாக்கியிருப்பார். நல்ல முறையில் பழகி வந்தவர்களையும் உங்களை விட்டு விலக வைத்திருப்பார். கணவன் மனைவிக்குள்ளும் ஒற்றுமையில்லா நிலையை உருவாக்கியிருப்பார். செய்து வரும் தொழிலில் பாதிப்பையும் அதனால் வருமான குறைவையும் ஏற்படுத்தி இருப்பார். தற்போது மீன ராசியில் பாதசனியாக சஞ்சரிக்க போகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தலமாகும். இங்கு சஞ்சரிக்கும் சனி பகவான் இவற்றில் எல்லா சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவிற்கு உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். வார்த்தைகளால் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் உண்டாகும். பணவரவில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வையால் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். பொதுவாக சனி பகவானின் பார்வை மிக கொடியது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. அவர் பார்க்கும் இடங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் என்பது விதி என்றாலும் 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கும்போது அந்த இடங்களுக்கு யோகமான பலன்களையும் வழங்குவார். இந்த கும்பராசி அன்பர்கள் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள கோலியனூரில் வாளியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலம் உள்ளது. அம்மன் கோவிலின் நுழைவு வாயிலில் லிங்கத்தை வைத்து வாளி பூஜிப்பது போல் உள்ள இச்சன்னதி புகழ்பெற்ற சன்னதி. இங்கு ஒரு முறை சென்று வாலீஸ்வரரையும் பெரிய நாயகி அம்மனையும் வணங்கி அர்ச்சனை செய்து வர சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். சனி பகவானுக்கு இத்தலம் விசேஷமான தலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.